பிப்ரவரி 11. தலைப்பு: மனம் புதிதாக்கப்பட்டது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2. ஆத்தும இரட்சிப்பில் மனிதனின் பங்கு இயேசு கிறிஸ்துவை பரிபூர்ண மீட்பராக நம்புவதே. மேலும் அதை யாரோ ஒருவருக்காக அல்ல, அவன் தனக்காக நம்ப வேண்டும். அவன் பரலோகத்தின் தேவனை நம்பவும் நேசிக்கவும் அவருக்கு பயப்படவும் வேண்டும். நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு குறிப்பிட்ட பணி ஒன்று உள்ளது. மனிதன் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நற்கிரியையிலும் அவன் பூரணமாக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி நடப்பதில்தான் அவனுடைய வீடு உறுதியான அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளது என்பதற்கான அவனது ஒரே நம்பிக்கையாகும். கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டும் சொல்லியும் பிரசங்கித்தும் அதன்படி செய்யாமல் இருப்பதென்பது மணலின் மேல் கட்டுவதை போன்றதாகும். கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி செய்கிறவர்கள் பூரணமான கிறிஸ்துவ குணத்தை கட்டுவார்கள். ஏனெனில் கிறிஸ்துவின் சித்தமே அவர்களுடைய சித்தமாக இருக்கும். இவ்வாறு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக அவர்களுக்குள் உருவாகிறார். அவர்கள் தேவனுடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல காண்கிறார்கள். கிறிஸ்துவை நாம் நமது தியானமாக ஆக்கினால் அவர் நமது உரையாடலின் கருப்பொருளாக மாறுவார். மேலும் நாம் அவரை நோக்கி பார்ப்பதால் தேவனுடைய ஆவியானவரால் மகிமையின் மேல் மகிமையடைந்து அதே சாயலாக தானே மாற்றப்படுவோம். மனிதன், அதாவது விழுந்து போன மனிதன், மனதை புதுப்பிப்பதன் மூலம் மாற்றப்படலாம். இதனால் அவன் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிய முடியும். அவன் இதை எவ்வாறு பகுத்து ஆராய்கிறான்? பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய மனம், ஆவி, இருதயம் மற்றும் குணத்தை தன் வசப்படுத்துவதன் மூலம் முடியும். பகுத்தாராய்தல் எங்கே செயல்படுத்தப்படுகிறது? நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். மனித குணத்தின் மீது மெய்யான பணி ஒன்று பரிசுத்த ஆவியினால் செய்யப்படுகிறது. மேலும் அதன் கனிகள் காணப்படுகின்றன. நல்ல மரம் நல்ல கனியை கொடுப்பது போல தேவனுடைய தோட்டத்தில் நாட்டப்பட்ட மரமும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நல்ல கனியை கொடுக்கும். மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் பாவங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. தீய எண்ணங்கள் மனதில் அனுமதிக்கப்படுவதில்லை. தீய பழக்க வழக்கங்கள் ஆத்தும ஆலயத்திலிருந்து அகற்றப்படுகின்றன. தவறான திசையில் பாரபட்சமாக இருந்திருந்த போக்குகள் சரியான திசைக்கு திருப்பப்படுகின்றன. தவறான மனப்பாங்குகளும் உணர்வுகளும் வேரோடு அகற்றப்படுகின்றன. பரிசுத்த மனநிலையும் பரிசுத்தமாக்கப்பட்ட உணர்வுகளுமே இப்பொழுது கிறிஸ்துவ விருட்சத்தின் கனியாக இருக்கின்றன. ஒரு முழுமையான மாற்றம் நிகழ்ந்துள்ளது. இதுவே செய்யப்பட வேண்டிய பணியாகும். ஆமென்.